இந்தா முதல்ல ஸ்வீட் எடுத்துக்க. எனக்கு புரியலண்ணே, எதுக்கு ஸ்வீட்டு? ரத்னம் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிச்சுமா. அண்ணே, என்னென்ன சொல்ற? ஆமா அம்மு, நீ கும்பிட்ட சாமி உன்னை கைவிடல. எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லியிருந்தேன். அவரு கண்டுபிடிச்சு என்கிட்ட இடத்த சொல்லியிருக்காரு. ஆவடியில இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்து தெருன்னு சொன்னாரு. இன்னைக்கு ரத்தனத்தை பார்க்க போறேன். அண்ணே, நானும் வரேனே. இல்ல வேண்டாம் அம்மு, ரத்தனத்தை நான் கையோட கூட்டிட்டு வரேன். நீ பொறுமையா வீட்டுல இரு. இந்தா ஸ்வீட் சாப்பிடு. ரொம்ப நன்றி அண்ணே. அம்மு, என்னம்மா குழந்தை மாதிரி? இங்க பாரு, அழாத. ரத்தன நேர்ல வந்துட்டாலே இங்க இருக்கிற பாதி பிரச்சனைக்கு முடிவு தெரிஞ்சிடும். நீ தைரியமா இரு, நான் வரேன். கடவுளே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி சொல்லிருக்க. அவர் இல்லாம எங்களுக்கு எவ்வளவோ கஷ்டம். அவர் வந்தாதான் எங்க வாழ்க்கையை நாங்க நிம்மதியா வாழ முடியும். மா மாத்தேனு அக்கா, மா எதுக்குமா எனக்கு ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்ன? எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. காலையில இருந்து அம்மா பம்பரமா சுத்திட்டு இருக்கு. வகை வகையா சமைச்சு வச்சிருக்கு. வீட்டை சுத்தம் பண்ணி வச்சிருக்கு. பூஜை ரூம் பலன்னு இருக்கு. இது எல்லாம் அம்மாவோட வேலைதான். தமிழ் இரு. எத்தேனு என்ன வாண்டி? ஸ்வீட் எடுத்துக்கோ. என்னது? எதுக்குன்னு சொல்லுமா. தமிழ், நாம கும்பிட்ட சாமி நம்மள கைவிடலம்மா. உங்க அப்பா திரும்ப வர போறாரு. என்னம்மா சொல்ற? ஆமா, அண்ணன் இங்க வந்துச்சு. வந்து அவரு இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவரை தேடி போயிருக்கு. அண்ணன் வரப்ப அவரை கையோட கூட்டிட்டு வரும்னு நினைக்கிறேன். அவரு என் கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. அதனாலதான் அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். மாமா அப்பா எங்க இருக்காருன்னு சொன்னாராமா? நிஜமாதான் சொல்றியாமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு தேனே. அண்ணன் தப்பா சொல்லிருக்காது. மா, நான் அன்னைக்கே சொன்னல அப்பா இங்கதான் இருக்காருன்னு. நீதான் அன்னைக்கு என்ன நம்பல. கடவுளே, எந்த பிரச்சனையும் இல்லாம அப்பா வீட்டுக்கு வந்துடணும். மா, அப்பா எந்த ஏரியால இருக்காருன்னு மாமா சொன்னாராமா? அவரு ஆவடி ஐயப்பன் கோவில் பக்கத்துல இருக்கிற தெருவுலன்னு சொன்னாரு. தமிழ், தமிழ், சொல்லுங்க சிவி சார். எங்க அப்பா இருக்கிற இடம் மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் கூட்டிட்டு வரணும்னு மாமா ஆர்வமா போயிருக்காரு. புல்ஷிட். எங்க இருக்கான்னு சொன்னாரா? ஆவடி ஐயப்பன் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற தெருவுல இருக்கிறதா அம்மா கிட்ட சொல்லிருக்காரு. சிவி சார், தமிழ், என்னாச்சு? சிபி சார் வந்தாருமா. நான் அப்பாவை பத்தின விஷயத்த சொன்னேன். அப்படியே ரொம்ப கோவமா கிளம்பி போயிட்டாருமா. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? தெரியலமா. இங்கதான்ப்பா நிறுத்து. இந்தப்பா, மேப்ல இந்த இடம் தானே காட்டுது. இந்த அட்ரஸா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். செல்வரத்னம், 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 செல்வரத்னம்,
செல்வரத்னம் 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 வாங்க சார், செல்வரத்னத்தை தேடி வந்தீங்களா? ஆமா. டேய், யாரா நீங்க? உனக்கு ஏம ஏற்கனவே ஒரு தடவை மிஸ் ஆயிட்ட, இன்னொரு தடவை மிஸ் ஆயிடக்கூடாதுல்ல, அதான் கதையை முடிக்கலான்னு வந்திருக்கோம். தூக்கிடா. விடுங்கடா. டேய், விடுங்க. விடுங்கடா. டேய், விடுங்க. டேய், விடுங்கடா. ஏய், வயசானாலும் இவ்வளவு தைரியமா சண்டை போடுற என்ன பண்ணுவா? ஏய், என்னடா பாக்குற? போறா. போடா. போ. வேணாம். வேணாம்டா. போடா. டேய், போடா. ஏய். என்னங்க என்னங்க ஆச்சு? அடிபட்டு இருக்கு. என்ன ஆச்சு? எங்க போனீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல மீனா. என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. அடிபட்டு இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. என்ன ஆச்சு? ஏதோ பிரச்சனையா? யார் அடிச்சா அவங்கள? இல்ல மீனா, சிபி நானும் டீ குடிக்க போன இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். பைக்கை ஓட்டிக்கிட்டு ஒருத்தன் தெரியாம குறுக்க வந்துட்டான். நான் தடுமாறி கீழே விழுந்துட்டேன். அதுதான் லேசா. ஆக்சிடென்ட்டா? ஐயோ, வேற எங்கேயாவது அடிபட்டு இருக்கா? டேய் சிபி, நில்லுடா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. என்ன ஆச்சு? மா, அதான் அவர் சொல்றாருல்ல, விடுமா. என்னங்க? ஐயோ கடவுளே, மீனா, என்னங்க எனக்கு வலிக்குதா? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. மீனா, மச்சான் போய் சொல்றாரு. அந்த ரத்தனத்தை தேடிதான் மச்சான் போயிருக்காரு. மச்சான், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த கொலைகாரன் தகவல் கொடுத்து தானே நீங்க அங்க போனீங்க. அந்த ராஸ்கல் விட்டிருந்தா இந்நேரம் கொன்றுப்பான் மீனா. மச்சான், உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது? ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஏங்க, என்னங்க? அந்த ஆளு தானே உங்களை கொலை பண்ண பார்த்தான். அதையும் மீறி எதுக்குங்க அவனை பார்க்க போனீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? உங்களுக்கு புத்தி எதுவும் கெட்டு போச்சா? மீனா, இப்பவும் சொல்றேன், செல்வரத்ன என்ன கொலை பண்ண பார்க்கல.